குழந்தையே இல்லை அப்படின்னு நாங்கள் கவலையே பட்டது இல்லைன்னு சொல்லி 2 பேர் சொல்லும்போது கேட்கும்போதே ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு நீ குழந்த, உனக்கு நான் குழந்த அப்படின்னு இன்ன வரைக்கும் வாழ்க்கையை சந்தோஷமாக ஓட்டிகிட்டு வருவாங்க. மச்சான் பசங்க, மச்சிஞ்சி பசங்க, தங்கச்சி பசங்களை தான் குழந்தைங்களா நினச்சி இன்றைக்கும் வாழ்க்கையை சந்தோஷமாக ஓட்டுறாங்க. எங்கள் அத்தைக்கு 2 கண்ணுமே ஆப்ரேஷன் பண்ணியும் கண் பார்வை ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதே மாதிரி எங்கள் மாமாவுக்கு பார்த்திங்கன்னா கால் யானைக்கால் மாதிரி கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிற காட்சி தான் இது. எனக்கு 2 அத்தைங்க. 2 அத்தைக்குமே என்னமோ தெரியல, கண் பார்வை தெரியல. எனக்கு 2வது அத்தை இருக்காங்க, அவங்களுக்கும் கண் பார்வை தெரியல. என் கணவர் என்கிட்ட சொல்வார், ஜீனுன்றதுனால நீயும் உங்கள் அத்தையை மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் என் கணவர் மூலிமா எனக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அதையும் நான் காதில் வாங்கிட்டு வரும்போது பார்த்துக்கலான்ற மாதிரி நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை இன்றைக்கி வாழ்கிறோமா சந்தோஷமாக வாழணும். நாளைக்கு பொழுது நல்லபடியாக போச்சா அப்படின்னு வாழ்க்கையை வாழணுமே தவிர ஐயோ அத்தைக்கான மாதிரி எனக்கு ஆகிட போதா அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தால் வாழ்க்கையே நரகம்தாங்க.